சொகுசு கார் இறக்குமதி வழக்கு தொடர்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ ரெய்ட் நடந்தது. பல்வேறு கட்சிகளின் கடும் ஆட்சேபம் காரணமாக சிபிஐ சோதனை அவசரமாக முடிக்கப்பட்டது. திமுக பொருளாளர் ஸ்டாலினின் சென்னை வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் வியாழனன்று அதிகாலை திடீரென்று சோதனை நடத்தினர். ஸ்டாலினின் மகன் உதயநிதி வெளிநாட்டு சொகுசு கார் வாங்கியது குறித்து இந்த சோதனை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திமுக வாபஸ் பெற்றதும் சிபிஐ திடீர் சோதனை நடத்தியது குறித்து கருத்து தெரிவித்த ஸ்டாலின், இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சட்டப்படி சந்திக்கப் போவதாகவும் கூறினார். அரசியல் நோக்கத்தோட ஏதோ பழிவாங்கக்கூடிய மிரட்டல், உருட்டல் சட்டப்படி சந்திப்போம். ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ சோதனை நடப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து அங்கு திமுகவினர் குவிந்தனர். காலை 7 மணி வாக்கில் துவங்கிய சோதனையை திடீரென்று 1 மணி நேரத்திலேயே முடித்துக் கொண்டு அங்கிருந்து சிபிஐ அதிகாரிகள் வெளியேறினர். இதைத் தொடர்ந்து சட்டசபை நடவடிக்கைகளில் பங்கேற்க ஸ்டாலின் புறப்பட்டுச் சென்றார்.